ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த டேங்க்கோட காஸ்ட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. இது பார்த்திங்கன்னா 12 mm கிளாஸ் திக்னஸ்ஸு, லென்த்து வந்து 6 ஃபீட்டு, வித்து வந்து 2 ஃபீட்டு, ஹைட்டும் 2 ஃபீட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அரோனாவை வந்து ஒரு 3 ஃபீட் டேங்க்கில் வச்சுருந்தேன். சின்ன டேங்க் இது. அதில் நீந்தவும் முடியல ஒழுங்காக. லாக்டவுன் டைம் வேறு அது, அதனால் டேங்க்கும் மாற்ற முடியல. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் வச்சுருந்தோம். ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த டேங்க்கு. அது கொஞ்சம் ஃபோர்ஸாக அடித்தா உடச்சிக்கிற நிலமையில தான் இருந்தது. ஆனால் எப்படியோ அதில் சர்வைவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டேங்க் மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கப்போ எங்கே வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ சம்பு டேங்க்கை நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 3 ஃபீட் டேங்க்கு. அதுவே குளத்தூரில் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அது என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, அங்கேருந்து இங்கே கொண்டு வரப்போ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ ட்ராவல்லே அது லைட்டாக மைல்டாக கிராக் வந்திருக்கு. நாங்கள் யூஸ் பண்ணி ஒரு 3 months கூட ஆகலை, அதுக்குள்ளே நல்லாவே பாட்டம்லாம் கிராக் ஆகிடுச்சு. அப்புறம் அதை ஒட்டி தான் யூஸ் பண்ணோம். ஸோ அப்போயே டிசைட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி டேங்க்கை வந்து நம்ம கடையில் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுவோ இல்லைனா கடையில் செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுங்க, சின்ன யானையில் வச்சு தூக்கிட்டு வந்துடுங்க, அந்த கான்செப்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கிளாஸை மட்டும் சேஃபாக பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு வீட்டில் வச்சு செய்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி எந்த அக்வேரியமில் பண்ணி தராங்கன்னு தேடி ஒரு அக்வேரியம் ஓகே சொன்னாங்க. அங்கே வந்து ஆளுங்க வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு 3 நாள் ஆச்சு இதை முடிக்கிறதுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. திரும்ப 2வது நாள் வந்து சப்போர்ட் கிளாஸஸ் ஒட்டுவாங்க. 3rd டே வந்து திரும்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ்ட் போட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டு போவாங்க. அதோடு அவங்க வேலை முடிஞ்சிருச்சான். அதோட லீக் டெஸ்ட்டோ இல்லை டேங்கை மேலே தூக்கி வைக்கிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. லீக்கு எதுவும் இருந்ததுன்னா இப்போ எப்படிங்க நான் உட்காந்து ஒட்டிகிட்டு இருக்கிறதா, நீங்கள் தானே டெஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள வர வச்சு லீக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டேங்க்கை வந்து ஓகேன்னு சொல்லி வாங்கியாச்சு. மேலே டேங்கை தூக்கி அதில் வச்சது தான். அதுலேருந்து இப்போ வரைக்கும் அவுத்துறதே கிடையாது அதை. ஸோ இதோட காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் டேங்க் மட்டும்தான் கேட்டிருந்தேன். ஆனால் அரோனா வச்சுருக்கனால ஸ்டாண்டு, டாப்பு எல்லாமே தேவை. டாப்பு கண்டிப்பாக தேவை. அதனால் அதுவும் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 ஆகிருக்கும். நான் செஞ்சு 4 years மேலே இருக்கும். ஸோ இந்த சம்பு டேங்க் வந்து எதுக்காக பண்ணேன்னா, ரொம்ப கிளாஸு சால்ட் அடித்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரியே இருக்கும் எப்போ பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி சம்பு ட்ரை பண்ணலான்ட்டு சொல்லி அது பண்ணேன். சம்புக்கு தனியாக மோட்ரு வாங்கிட்டு இந்த பார்ட்டிஷன் கிளாஸ்லாம் திரும்ப வேறு ஒரு அக்வேரியமில் பண்ணி, அப்போ கூட இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ப்ராப்பரான சம்புன்னெலாம் சொல்ல முடியாது. உள்ள ஸ்பாஞ்சை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பட் அதுக்கே எனக்கு பரவாயில்ல, சிங்கிள் ஃபிஷ் தானே, அதனால் நல்லாவே மெயின்டைன் ஆகுது. தண்ணி நல்லா தான் இருக்குது, ரொம்ப கலங்கலாக இருக்க மாதிரிலாம் இல்லை. அப்பப்போ அந்த கீழே டஸ்ட்டு மட்டும் எதனா ஒரு கார்னரில் மட்டும் நிற்கும், அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும். ஸோ மற்றபடி இப்போ எவ்வளோ காஸ்ட்டு போகுது என்ன அதெல்லாம் நமக்கு ஐடியா இல்லை. இது பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் வந்து அலிகேட்டருக்கு இது எப்போவுமே சாப்பிடாது. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, போட்ட வேகத்துக்கு வச்சு சாப்பிட்றது. இதுக்கு வேறு வழி இல்லை, எப்போனா இது ஃபீட் பண்ணி தான் ஆகணும். எல்லா டைமும் சிக்கனு ஈரலே தான் போட்டுட்ருக்கேன். அதனால் எப்போனா தான் அந்த லைஃப் ஃபீடுன்ற கான்செப்டே இருக்குது அலிகேட்டருக்கும் அரோனாக்கும். ஆனால் போன அரோனா அப்படி கிடையாது. அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் ஃபீடு தான், அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. சிக்கன் போட்டாலும் சாப்பிடாது, ஈரலும் சாப்பிடாது. இப்படியே 3.5 years வளர்ந்தது அது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. லைஃப் ஃபீடும் சரி, சிக்கனு ஈரல் எல்லாமே சாப்பிடுது நல்லா. ஸோ இதுக்கு க்ரோத் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வாங்கின புதுசில் எப்படி இருந்ததுன்ற ஒரு சின்ன வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வாங்கினப்போ ரொம்ப ரொம்ப சின்னது, வாங்கி ஒரு 1 or 2 monthsலேயே எடுத்த கிளிப்பிங்னு நினைக்கிறேன். அது இதே டேங்கில் தான், ஆனால் இருக்கிறதே தெரியாது. ஏதோ ஒரு கார்னரில் போய் சொருவிட்டு நிற்கும், வரவே வராது என்ன பண்ணாலும். நான் சாதா அந்த 100 ரூபா ஏர் பம்பு போட்டப்புறம் தான் நான் வந்துச்சு. சரி ஓகே, ப்ரெஷர்னால அதால் சுத்தம் முடியல போலன்ட்டு அதையே தான் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் டேங்க்கும் நாஸ்தி ஆகிடுச்சு அந்த ஏர் பம்பையே வச்சுட்டு இருந்தனால. ஸோ ஒரு 3 மாதம் கழிச்சு தான் சம்பை ஆன் பண்ணி விட்டேன். அந்த கிளிப்பிங் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அலிகேட்டர் ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்டாருன்னு இன்னொன்று போட்டேன், அவ்வளோதான் சோம்பேறி. அதுக்கு மேலே அது நவராது. ஒன்று சாப்பிட்ருச்சு, இதுக்கு மேலே பசி இருக்கிறப்ப தான் இன்னொன்று போய் சாப்பிடும். இது நான் க்ளீன் பண்ணி எத்தனை 4 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளே படுக்கையாவலமாயிட்டு. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்பவும் உட்காந்து இதை க்ளீன் பண்ணுவோம், வேறு வழி இல்லை.
இதுக்கெல்லாம் டேங்க்கு செட் பண்ணால் சம்பு பயங்கரமாக பண்ணணும் போல், ரொம்ப மகா மட்டமாகுது அழுக்கு. அப்புறம் என்ன பண்ணேன், ஃபீடிங் ஃபிஷ் வந்து இப்போது ஒரு 6 கோல்டு ஃபிஷ் கிட்டே இருக்கும் மீதி. இருந்தாலும் திரும்ப பரவாயில்லன்ட்டு பேக் டு ஃபீடிங் டைம் அப்படின்னு நம்ம சிக்கனே போட ஆரம்பிச்சிடலாம், இதுவும் பேக்கப்புக்கு வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே சிக்கன் போட்டேன், சாப்பிட்ருச்சு. இதுதான் அந்த கிளிப்பிங். பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 2 months இருக்கும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குது பாருங்களேன், ஆள் இருக்கிறதே தெரியாது. தண்ணி லெவலும் குறைச்சி சும்மா ஏர் பம்ப் போட்டு வச்சுருந்தேன் பயம் போகிற வரைக்கும். அப்புறம் தான் நார்மலான அப்புறம் தண்ணிலாம் லெவல் ஏற்றி சம்ப் ஆன் பண்ணி இப்போ சார் இப்படி இருக்கார். பார்ப்போம். மற்ற வீடியோஸில் பார்க்குற மாதிரி இந்த ஃபுல் சைஸ் டரோனாலாம் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆன பீஸ்னே தெரியாது. இது அந்த மாதிரி வரணுன்னா எத்தனை வருஷம் ஆகும்னு தெரில, பார்ப்போம். இது வந்து சம்பு டேங்க் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டேங்க்கோட ஃபோட்டோ. பழைய ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம். இது நான் வளர்த்த ஃப்ளவரானு சின்னதாக வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைஸுக்கு ஆனார். அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனைனால செத்து போச்சு. பக்கு, பேரட்டு, ஷார்க்கு, சிக்லெட்ஸ் எல்லாமே வச்சுருந்தேன் அந்த சம்பு டேங்கில். அதுக்கப்புறம் இப்போ அதுதான் இப்போ சம்பு டேங்காக இருக்குது. பின்னாடி பிளாக் பேக்ரவுண்ட் அடிச்சு. இது நான் அரோனாக்கு வாங்கினேன் ஃபீடிங், பழைய அரோனாக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.